இந்த சமூகம் பற்றி பிடித்தால் ஒருபோதும் நீங்கள் வெளித்தவர மாட்டீர்கள். வழிகேடு நம்முடைய செயல்பாட்டில் நம்முடைய வாழ்க்கையில் வராது என்று நபிகள் நாயகம் சொல்கிறார். இன்னைக்கு முஸ்லிம்கள் எதுல கோட்டை விடுறோம்? இதுலதான் கோட்டை விடுறோம், இதில் தான் கோட்டை விடுகிறோம். நம்முடைய நடைமுறையில் பல்வேறு வழிகேடுகள் வருவதற்கு என்ன காரணம்? இந்த குர்ஆனை விட்டதினால். முஸ்லிம்களிடம் உள்ள குர்ஆனிய தொடர்பு என்ன? குர்ஆன்னா முஸ்லிம்கள் எப்படி பார்க்கறாங்க? அது ஒரு புனித பொருள்னு பார்க்கறாங்க. தொட்டு முத்தம் கொடுக்கிறது, இதோட முஸ்லிம்களுடைய புனிதம் முடிஞ்சிருச்சு. வீட்டுல உயரமான இடத்துல வைப்பாங்க, உயர்ந்த இடத்துல, கீழே வைக்க கூடாது, உயரமான இடத்துல வைக்கணும். அது கீழே இருக்கிறதா மேலே இருக்கிறதா என்பதெல்லாம் பொருட்டு குர்ஆனுக்குள்ள என்ன இருக்கோ அது நம்ம வாழ்க்கையில இருக்கா? நம்ம வீட்டுக்குள்ள குர்ஆன் எந்த அலமாரியில இருக்கு அது விஷயம் இல்லைங்க. பீரோலுக்குள்ள இருக்கா, செல்ஃபுக்கு மேல இருக்கா, தங்க உரையில இருக்கா, பலகையில இருக்கா, தரையில இருக்கா, அது விஷயம் இல்ல. குர்ஆனுக்குள்ள என்ன இருக்கோ அது நம்ம வாழ்க்கையில இருக்கா? குர்ஆன்ல என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரி, ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணணும், அது குர்ஆன்ல இருக்கு. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நீங்க மறுமையை நம்புனீங்கன்னா ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணுங்க. நபிகள் நாயகம் உங்களுக்கு என்ன சொல்கிறார்களோ அதை பின்பற்றுங்கள். நபிகள் நாயகத்தை உயிரை விட மேலா நேசிங்க. இதானே நமக்கு குர்ஆன் சொல்லி தருது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கிளை சார்பாக நடைபெறுகிற பெண்கள் மதரசாவினுடைய சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கு கொண்டுள்ளோம். இந்த தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி பேருரை என்கிற தலைப்பில் முஸ்லிம் சமூகம் பயன்பெற வேண்டிய அல்லாஹ்வின் தூதரனுடைய வழிகாட்டுதல்களை இந்த தலைப்பின் ஊடாக நினைவுபடுத்த விரும்புகிறோம். வரலாற்றிலே மக்களுக்கு பயனுள்ள உரை என்று பல்வேறு தலைவர்கள் ஆற்றிய உரையை சொல்வார்கள். வரலாற்றின் போக்கில் மக்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தியதாக குறிப்பிடுவார்கள். இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த காலகட்டத்திலே இந்த நாட்டின் தேச தந்தை என்று போற்றப்படுகிற காந்தி அவர்கள் மக்கள் மத்தியிலே செய் அல்லது செத்து மடி என்று உரையாற்றினார். அது இங்குள்ள இந்தியர்களுக்கு சுதந்திர தாகத்தை ஊட்டியது என்று சொல்வார்கள். அதேபோல் நெல்சன் மண்டேலா அவருடைய வரலாற்றில் அவர் மக்கள் மத்தியில் தாக்கம் செலுத்தக்கூடிய வகையில் மிக பெரும் ஒரு உரையை நிகழ்த்தினார். அதுதான் மக்களுக்கு ஜனநாயகம் என்றால் என்ன, ஒரு ஆட்சி அதிகாரம் மக்களுக்கு எவ்வாறு பலனளிக்க வேண்டும் என்கிற வரையறைகளை வழங்கினார் என்று சொல்வார்கள். இவ்வாறு உலகெங்கிலும் பல்வேறு தலைவர்களை அவர்கள் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு பயனுள்ள கருத்தை சொன்னதற்காக நினைவு கூறப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வகையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்தினார்கள். அனல் தகிக்கக்கூடிய மக்கமா நகரத்திலே லட்சோப லட்ச மக்கள் திரண்டு இருக்கக்கூடிய அரஃபா பெருவெளி மைதானத்திலே பல்வேறு மக்கள் முன்னிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறுதி ஹஜ்ஜின் போது ஆற்றிய உரையைத்தான் இறுதி பேருரை என்று இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படுகிறது. அந்த இறுதி பேருரை அது ஏன் இறுதி பேருரை என்று சொல்லப்படுகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையை நிகழ்த்துவதற்கு முன்பே இந்த உலகை விட்டு மிக விரைவாக நாம் செல்லவிருக்கிறோம் என்று தம்முடைய மரண காலத்தை, தம்முடைய மரணம் நெருங்குவதை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட வஹீயின் அடிப்படையில் ஏதோ ஒரு சிக்னலை உணர்கிறார்கள். ரொம்ப காலம் இனி நாம் வாழ மாட்டோம், மிக விரைவில் இந்த உலகத்திலிருந்து நாம் விடை பெற்று விடுவோம் என்கிற ஒரு உணர்தல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. எப்படி அந்த உணர்தல் நபிகள் நாயகத்திற்கு உண்டானது? ஒவ்வொரு வருடத்திலேயும் ரமலான் மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருவார்கள். அதுவரையிலேயும் அருளப்பட்ட குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுமாறு ஏற்பாட்டை செய்வார்கள். ஆனால் அந்த வருடத்தின் ரமலான் மாதத்திலே
ஒரு முறை என்பதற்கு பதிலாக 2 முறை அதுவரையிலையும் அருளப்பட்ட திருக்குர்ஆன் வசனங்கள் ஓதி காட்டப்பட்டது. இந்த ஏற்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமைக்கு மாற்றமாக ஒரு முறை என்பதற்கு பதிலாக 2 முறை அது சரிபார்க்கப்படுகிறது என்றால் ஏதோ ஒன்று நமக்கு நெருங்குகின்றது, நாம் வந்த பணி நமக்கு முடிந்து விட்டது, இறைவனால் நம் மீது எந்த பணி சுமத்தப்பட்டதோ, மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஓரிரை கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கக்கூடிய பணி நபிகள் நாயகத்தின் மீது சுமத்தப்பட்டது. மக்களை சீர்திருத்த பணிகளில் ஈடுபட வேண்டிய பொறுப்பு நபிகள் நாயகத்தின் மீது சுமத்தப்பட்டது. அந்த நபித்துவ பொறுப்பு முடிவடையும் தருணம் நெருங்கிவிட்டது என்பதை நபிகள் நாயகம் அதன் மூலம் உணர்ந்து கொண்டார்கள். ஆகையினால் தான் மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்தார்கள். தான் அல்லாஹ்வின் தூதர் செய்த ஹஜ் ஒரு ஹஜ் தான். தம்முடைய வாழ்க்கையில பல உம்ராக்களை நபிகள் நாயகம் செய்திருக்கிறார்கள். ஹஜ் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. அந்த ஒரு ஹஜ் தான் இறுதி ஹஜ். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் எந்த ஹஜ்ஜையும் செய்யவில்லை. ஆகவே அந்த ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும், அரபு பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும், அரபு பிரதேசத்தை தாண்டி பல்வேறு பகுதியில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் அறிவிப்பு செய்தார்கள், நபிகள் நாயகம் ஹஜ்ஜுக்கு செல்லவிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அப்போது சொல்லிவிட்டார்கள், என்னிடமிருந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் இருந்த காலகட்டத்தில் தொழுகையை எவ்வாறு நிறைவேற்றுவது நபிகள் நாயகத்திடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். நேரடியாக நபிகள் நாயகம் தொழுவதை பார்த்து தெரிந்து கொண்டார்கள். நோன்பை எப்படி வைப்பது, அதன் ஒழுங்குமுறைகள் என்ன, நபிகள் நாயகத்திடமிருந்து நேரடியாக கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய செயல்பாட்டை பார்த்தே கற்றுக்கொண்டார்கள். அதுபோல ஹஜ் இதுவரையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாட்டிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. அறிவுரையாக, வழிகாட்டலாக, உத்தரவாக சொல்லிய நிகழ்வுகள் இருக்கலாமே ஒழிய அல்லாஹ்வின் தூதர் நேரடியாக ஹஜ் செய்து இப்படித்தான் இந்தந்த கிரியைகளை நிறைவேற்ற வேண்டும், இந்தந்த இடத்தில் இந்த துவாக்களை ஓத வேண்டும் என்கிற அந்த செயல்பாட்டு முறை அது ரசூலுல்லாஹ் செய்யல. ஏன்னா இதுவரை ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகல. இதான் இறுதி ஹஜ். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் செய்த ஒரே ஹஜ். ஆகவே மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்தார்கள், ஹஜ்ஜுக்கு போறோம், என்னிடமிருந்து ஹஜ்ஜின் கிரியைகளையும் உம்ராவின் கிரியைகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு நபிகள் நாயகம் சொன்னார்கள், அடுத்து நான் உங்களை சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது, இதற்கு பிறகு நீங்கள் என்னை சந்திப்பீர்களா எனக்கு தெரியாது, நான் உங்களோடு அடுத்தடுத்த காலகட்டங்களில் உயிரோடு இருப்பேனா எனக்கு தெரியாது. இந்த வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்திய இந்த வார்த்தை நபித்தோழர்களின் உள்ளங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏன் நபிகள் நாயகம் இப்படி சொல்கிறார்கள், அப்படி நம்மிடமிருந்து விடை பெற்று விடுகிறார்களா என்கிற வகையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நபித்தோழர்களில் பலரும் உணர்ந்தார்கள். அவ்வாறு உணர்ந்த காரணத்தினால்தான் உலகெங்கிலும் உள்ள இஸ்லாத்தை கடைபிடிக்கிற அரபு பிரதேசத்தை தாண்டிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்களும் ஹஜ்ஜுக்கு வந்து குழுமினார்கள், லட்சக்கணக்கில் குழுமினார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன இந்த மெசேஜ் அந்த ஹஜ்ஜின் போது பல்வேறு கிரியைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த தருணத்திலே அரஃபா பெருவெளியில் மக்கள் வசிக்கக்கூடிய தங்கக்கூடிய அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரை வெறுமனே ஒரு உரை அல்ல, சாதாரணமான ஒரு உரை அல்ல. இன்றைக்கு உலகத்தில் வசித்த ஏனைய தலைவர்கள் மக்களுக்கு சொன்ன செய்திகளை போன்றல்ல. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும், ஏன் முழு மானிட சமூகத்திற்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்கிற அற்புதமான வழிகாட்டியாக அந்த உரையை அமைத்தார்கள். தான் நபியாக இருந்த காலகட்டத்தில், அந்த 23 வருட காலகட்டத்தில் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில், துன்பங்களுக்கு மத்தியில் எந்த கருத்தை பிரச்சாரம் செய்தார்களோ, சிறிது சிறிதாக மக்களுக்கு எந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்தார்களோ, அவை அனைத்தையும் சுருக்கி அந்த மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரையாக வழங்கினார்கள். அதான் இறுதி பேருரை. இன்றைக்கு நபிகள் நாயகம் அவர்கள் இறுதி பேருரை நிகழ்த்தினார்கள் என்கிற செய்தியை முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். சில முஸ்லிம்களின் வீடுகளில் கூட இந்த
காசியில பிரிண்ட் எடுத்து ஒட்டி வைப்பதை போல இன்னும் சில முஸ்லிம்கள் வீடுகளில் அரபி வாசகத்தில் வைத்திருப்பார்கள் அல்லவா, ஹாதாவின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருட்கொடை. இந்த வாசகத்தை அச்சிடுவதை போல சில முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தின் இறுதி பேருரையும் அரபியிலேயோ தமிழிலேயோ அச்சிட்டு வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த இறுதி பேருரையில் முஸ்லிம் சமூகம் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன? நபிகள் நாயகம் அந்த மெசேஜ், அந்த செய்திகளை எல்லாம் நமக்கு எதற்காக சொன்னார்கள்? வீடுகளில் வைத்து அழகு பார்ப்பதற்கா? கலர் கலரா, டிசைனா அதை பிரிண்ட் எடுத்து நம்முடைய வீடுகளில் மாட்டி அலங்கரித்துக் கொள்வதற்கா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சொன்ன செய்திகள். அப்படி சொன்ன விஷயங்கள் ஏராளம் ஏராளம். முழு மானிட சமூகத்திற்கும் பலனளிக்கக்கூடிய தகவல்கள். எந்த தலைவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஏதேனும் ஒரு துறை சார்ந்து ஏதேனும் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மாத்திரம் மையப்படுத்தி மக்களுக்கு கருத்துக்களை சொன்னார்கள். காந்தி எடுத்துக்கொண்டால் சுதந்திரம், அதுதான் அவருடைய உரையில் அதிகம் அடங்கியிருந்தது. அமெரிக்காவில் தோன்றிய பல்வேறு தலைவர்கள் அங்கே பார்த்த நிற அடிப்படையிலான பேதத்தை மாத்திரமே மையப்படுத்தி தங்களுடைய பேச்சுக்களை அமைத்துக் கொண்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் வாழ்ந்த காலம் முழுமைக்கும் சரி அல்லது குறிப்பிட்ட இந்த இறுதி பேருரையின் போதும் சரி ஒவ்வொரு நபரையும் தொடர்புபடுத்தக்கூடிய வகையில், அவன் யாராக இருந்தாலும், தனி நபராக இருந்தாலும், தொண்டனாக இருந்தாலும், தலைவனாக இருந்தாலும், ஆன்மீகவாதியாக இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும், வியாபாரியாக இருந்தாலும், நுகர்வோராக கஸ்டமராக இருந்தாலும் சரி, அனைவரையும் தொடர்புபடுத்தக்கூடிய வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்துக்களும் அறிவுரைகளும் அங்கே அடங்கியிருந்தது. ஒன்றை விட்டு விடல ரசூலுல்லாஹ். எந்த துறையையும் விட்டு வைக்காமல் எல்லா துறையையும் உள்ளடக்கக்கூடிய வகையில் நபிகள் நாயகம் பல்வேறு கருத்துக்களை அங்கே சலசலவென்று மக்கள் மத்தியில் அள்ளி கொட்டினார்கள். 23 வருஷமா தாம் பார்த்த மக்கள் மத்தியில் என்னென்ன பிழைகள் காணப்படுகிறது, ஒரு சமூகமாக, ஒரு உம்மத்தாக அல்லாஹ்வின் தூதர் கனவு கண்ட இறை செய்தியின் அடிப்படையில் அல்லாஹ் உருவாக்க விரும்பிய ஒரு உம்மத்தை எப்படி வாழ வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும், என்னென்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும், எந்த அளவிற்கு நேர்மையை வெளிப்படுத்த வேண்டும், எல்லாவற்றையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கி சொன்னார்கள். தம்முடைய இறுதி பேருரையின் போதும் அவற்றை நினைவு கூர்ந்தார்கள். என்னவெல்லாம் சொன்னார்கள்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்களுக்கு அங்கே பிரதானமாக சொல்கிறார்கள். இந்த நாளை பத்தி கேட்கிறாங்க. ஐயோ யௌமின் ஹாதா, இது எந்த நாள், இது எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? இது எந்த ஊர்? ஐயோ பலதின் ஹாதா, இது எப்படிப்பட்ட ஊர் என்று உங்களுக்கு தெரியுமா? ஐயோ ஷஹரின் ஹாதா, இது எந்த மாதம், எப்படிப்பட்ட மாதம் என்று தெரியுமா? இந்த கேள்வியை கேட்கிறாங்க தாங்க சூழ்ந்து இருக்கிற மக்கள்கிட்ட. அங்கிருந்து சிலர் பதில் சொல்கிறார்கள். பதில் சொல்வதற்கு முன்பு அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. ஏன் இந்த நாளை பற்றி கேட்கிறார்கள்? ஏன் இந்த மாதத்தை பற்றி கேட்கிறார்கள்? ஏன் இந்த ஊரை பற்றி கேட்கிறார்கள்? வேறு பெயர் வைக்க போகிறார்களா? மக்காவிற்கு நபிகள் நாயகம் வேறு பேர் வைக்க போறாங்களா? ஏன் திடீர்னு இந்த ஊர் என்ன? நாமெல்லாம் ஒரு ஊர்ல இருக்கிறோம், திடீர்னு இது எந்த ஊருன்னு கேட்கறதா இருந்தா தெரியல நீங்க நினைப்பீங்க, இவருக்கு தெரியல அதனால இது எந்த ஊருன்னு கேட்கிறாரு. தெரியாதவர் கேட்டா சரி, ரசூலுல்லாஹ் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு மக்காவில் இருந்து கொண்டு மக்காவில் பிறந்து இது எந்த ஊர் என்று கேட்பதாக இருந்தால், இறை தூதர் கேட்கிறாங்களா, பேரை மாத்த போறாங்களா? இறை தூதர் இந்த மாதத்தை அறிந்து கொண்டே இது எந்த மாதம் என்று கேட்கிறார்களே, பேரை மாத்த போகிறார்களா அப்படி நாங்க நினைச்சோம். சஹாபாக்கள் சொல்றாங்க. அந்த எண்ணத்தின் காரணத்தினால் நபித்தோழர்கள் பணிந்து கொண்டு சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், எங்களுக்கு தெரியல, அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். ஏன் ரசூலுல்லாஹ் வேற ஏதோ ஒரு பதிலை சொல்ல போகிறார்கள், அந்த பதிலை நாம் பெற வேண்டும். நமக்கு எல்லாமும் தெரியும் என்கிற அந்த எண்ணத்தின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து வரக்கூடிய நபித்துவ வார்த்தையை நாம் தடுத்து விடக்கூடாது. இதுதான் சஹாபாக்களின் எண்ணம். அல்லாஹ் ரசூல் ஆலம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், ரசூலுக்கு தான் தெரியும், நீங்க சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது மக்கா அல்லவா, இந்த ஊர் புனிதம் அல்லவா, இது துல்ஹஜ் மாதம் அல்லவா, இந்த மாதம் புனிதமானது அல்லவா, இது துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாள் நஹருடைய நாள் அல்லவா, இந்த நாளும் புனிதமானது அல்லவா. கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த மக்கா எப்படி புனிதமோ, இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமோ, இந்த 10ஆம் நாள் எப்படி புனிதமோ, அதுபோல்
ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் அலைக்கும் ஹராம். உங்களுடைய உயிர் புனிதமானது, உங்கள் ஒவ்வொருவருடைய உயிரும் புனிதமானது, உங்கள் ஒவ்வொருவருடைய பொருளாதாரமும் புனிதமானது. வ அராதக்கும், உங்கள் ஒவ்வொருவருடைய மானமும் புனிதமானது. இந்த மக்கா புனிதம் என்பதை போல, மக்கா புனிதம்னா என்ன அர்த்தம்? அந்த மக்காவில் அதன் புனிதத்தை கருதி பல்வேறு ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். தாண்டுண்டித்தனமாக செயல்பட்டு விட முடியாது. அந்த புனிதத்தை பேண வேண்டும் என்பதை போல காபா எப்படி புனிதமானது, எந்த இறை இல்லமும் புனிதமானது. அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் இறை இல்லமான காபா இன்னும் புனிதமானது. துல்ஹஜ் மாதம் புனிதமானது. இவைகளுக்கெல்லாம் எப்படி ஒரு புனிதம் இருக்கின்றதோ அதுபோல் உங்கள் ஒவ்வொருவருடைய உயிருக்கும், அவர்களின் உடைமைக்கும், அவர்களின் மானத்திற்கும் ஒரு புனிதம் உள்ளது. மக்காவின் புனிதத்தை நீங்கள் பேணுவதைப் போல பிற மனிதர்களின் உயிர்களை நீங்கள் பேணுங்கள். இந்த துல்ஹஜ் மாதத்தின் புனிதத்தை பேணுவதைப் போல பிற மனிதர்களின் பொருளாதாரங்களை பேண வேண்டும். இந்த 10ஆம் நாள் புனிதம் என்பதைப் போல உங்களுடைய ஒவ்வொருவருடைய மானமும் புனிதமானது. இந்த கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். இது எப்பேற்பட்ட கருத்து? இதுதான இன்றைக்கு மனித குலத்தில் பல்வேறு சண்டைகள், சச்சரவுகள், தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நாடு விட்டு நாடு, ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்குமான பகையாக இருந்தாலும் சரி, இரண்டு குழுக்களுக்கு மத்தியிலான பகையாக இருந்தாலும் சரி, அங்கே அத்துமீறப்படுவது மனிதர்களின் உயிர்கள், அவர்களின் உடைமைகள், அவர்களின் மானம், இவைகளெல்லாம் துச்சமென கருதப்படுவதை பார்க்கிறோம். மனித உயிர்களுக்கு எவ்வித புனிதமும் நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் வழங்கப்படுவதில்லை. அற்ப காரணங்களுக்காகவெல்லாம் கொலை செய்து விடுகிறார்கள். அற்ப காரணங்களுக்காக அல்லது ஒரு பொருட்டாகவே கருதாமல் அடுத்தவருடைய பொருளாதாரத்தை அபகரிக்கிறார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருப்பதை பார்த்து, எதுக்குப்பா தேவையில்லாம அடிச்சுக்கிறீங்க, அடுத்தவன் உயிரை ஏன் அபகரிக்கிறீர்கள், பறிக்கிறீர்கள், அடுத்தவனின் பொருளாதாரத்திற்கு ஏன் ஆசைப்படுகிறீர்கள், பிற மனிதர்களினுடைய மானத்தை ஏன் கப்பல் ஏற்றுகிறீர்கள்? மனிதர்களுடைய உயிர் புனிதமானது இல்லையா? அவன் பொருளாதாரம் உனக்கு ஹராம் அல்லவா? அந்த பொருளாதாரத்தை, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அவன் மனம் விரும்பி உங்களுக்கு தர வேண்டும். ஒன்னொன்னே ரசூலுல்லா புனிதப்படுத்தலாம். உயிர் புனிதமானது. எது ஒன்றுக்காகவும் கொலை அதில் ஈடுபட்டு விடக்கூடாது. ஒருவர் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் கொல்லப்படுவதற்கு தகுதியான குற்றத்தை செய்திருந்தால் அரசாங்கம் அந்த குற்றத்தை உறுதி செய்து அவர் மீது அந்த தண்டனையை நிறைவேற்றும். இது அல்லாம பழிக்கு பழி என்கிற வகையிலேயோ வேறு வேறு குரோதத்தின் அடிப்படையிலேயோ அற்ப காரணங்களுக்காகவோ உங்களுக்கு நீங்களே அடித்துக் கொண்டு சாகாதீர்கள். காரணம், மனிதர்களின் உயிர் புனிதம். அது எந்த மனிதர், அவர் யாரு? முஸ்லிமுடைய உயிரா? முஸ்லிமுடைய உயிரெல்லாம் புனிதமானது. இந்து மக்களின் உயிர் அது புனிதம் அல்ல. முஸ்லிம்களின் உயிர் மாத்திரம் புனிதமானது. முஸ்லிம் அல்லாத மக்களின் உயிர் புனிதம் அல்ல. அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் உயிர் புனிதம். அந்த உயிரை மதிக்க வேண்டும், அந்த உயிரை பாதுகாக்க வேண்டும். அந்த உயிர் வாழ்வதற்கு என்ன தேவையோ அவற்றுக்குரிய பணியில் ஈடுபட வேண்டும். அதைத்தான் குர்ஆனும் சொல்லுச்சு. மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் ஃபகன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ. எவர் ஒருவர் ஒரு உயிரை கொலை செய்வாரோ அவர் உலகத்தில் உள்ள எல்லாரையும் கொலை செய்தவர் போலாவார். ஒமன் அஹ்யாஹா, யார் ஒரு உயிரை உயிர் வாழ வைப்பாரோ ஃபகன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, உலகத்தில் உள்ள எல்லாரையும் அவர் உயிர் வாழ வைத்தவர் போலாவார். ஒரு உயிரை நீ கொலை செஞ்சிட்டா, ஒரு உயிரை கொலை செஞ்ச குற்றம் இல்லை. நீ செய்த பாவம் எப்படிப்பட்ட பாவம்? அல்லாஹ் இது எத்தகைய குற்றமாக பார்க்கிறான்? உலகத்தில் உள்ள எல்லாரையும் கொலை செய்த குற்றமாக அல்லாஹ் பார்க்கிறான். பெரும் பாவம் அது. ஒரு உயிரை வாழ வைத்தால் அது எப்படிப்பட்ட சிறப்பு! உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் வாழ வைத்த நன்மை உமக்கு வந்து சேரும். அந்த அளவிற்கு ஒரு மனிதரை உயிர் வாழ வைப்பது சிறப்புக்குரிய பணி என்று இஸ்லாம் ஆர்வம் உண்டு. இன்னைக்கு பாருங்க, சர்வசாதாரணம். விபத்தில் ஒருவர் அடிபட்டு கிடப்பார், உயிருக்கு போராடி கொண்டிருப்பார்.
இன்றைக்குள்ள அவசர உலகத்தில் அவரை பார்த்து அவருக்கு அவசர உதவி செய்வதற்கு மனிதர்களுக்கு நேரம் உண்டா? யாரோ என்னவோ என்று கடந்து செல்லக்கூடிய அவலத்தை இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பார்க்கிறோம். இரண்டு நபர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள், ஆயுதங்களால் தாக்கிக் கொள்வார்கள். அற்ப காரணத்துக்காக ஒருவரை கொல்ல துணிவான். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும், அங்கே அருகாமையில் இருக்கக்கூடியவர்களும் பலம் பொருந்தியவர்களும் அதை வேடிக்கை பார்த்துவிட்டு நமக்கென்ன என்று கடந்து செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. மனித உயிரை புனிதம் என்றே நினைப்பதில்லை. அப்படியே புனிதம் என்று நினைப்பதாக இருந்தால் கூட, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் கூட, அல்லது அந்த உயிருக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதாக இருந்தால் கூட, தன்னுடைய மதத்தை சார்ந்த உயிரா, தன் சாதியை சார்ந்த உயிரா, தன் ஊரை சார்ந்த உயிரா என்று பாகுபாடு பார்க்கப்பட்ட அதற்கு பிறகுதான் அதற்கு குரல். அப்படித்தானே இன்னைக்கு உலகத்தில் போக்கு இருக்கிறது. காசாவில் கொல்லப்படுகிற உயிர்கள் உயிர்கள் இல்லையா? இன்றைக்கு உலகத்தின் பார்வையில் அவைகள் உயிர்களே இல்லை. இவர்களுக்கு உயிர்கள் என்றால் எது? அமெரிக்காவில் வாழ்பவை அவைகள் தான் உயிர்கள். இஸ்ரேலில் வாழ்பவை அவைகள் தான் உயிர்கள். பலஸ்தீனில் வாழ்பவை உயிரல்ல. காசாவில் வாழ்பவை உயிரல்ல. ஆப்கானிஸ்தானில் இருப்பவை உயிரல்ல. முஸ்லிமுடைய உயிர் உயிரல்ல. இப்படியான ஒரு வெறுப்பு பார்வை இன்றைக்கு பார்க்கப்படுகிறதா இல்லையா? இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையின் மூலம் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் எல்லா உயிரையும் உயிரா மதி. முஸ்லிமுக்கும் ரசூலுல்லாஹ் இதுல மெசேஜ் கொடுக்குறாங்க. என்ன? நீ ஒரு உயிருக்கு குரல் கொடுப்பதா இருந்தா முஸ்லிமான உயிரான் பார்த்து குரல் கொடுக்க கூடாது. அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, உயிர்னா அந்த உயிருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் என இறுதி பேருரையில் ரசூலுல்லாஹ் எதை சொன்னார்களோ அது வெறும் ஏட்டில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அல்ல. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சட்டமாக்குனாங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தினார்கள். அதைத்தான் தம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினார்கள். எல்லா உயிரையும் சமமா ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. மதீனாவில் இருக்கும் பொழுது தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு யூதருடைய ஜனாசா கடந்து சென்றது. ரசூலுல்லாஹ் ஒரு சட்டம் சொல்லி இருக்கிறாங்க. ஏதேனும் ஒரு மரணித்த உடல் நம்மை கடந்து சென்றால் அந்த உடலுக்காக நாம் எழுந்து நிற்க வேண்டும். இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு சட்டம், ஒரு நடைமுறை, கடைபிடிக்கணும். அதுவரையிலே முஸ்லிம்கள் ஒரு முஸ்லிமுடைய உடலுக்கு மாத்திரம் இந்த மரியாதையை செலுத்தி வருகிறார்கள். அந்த சபையில் உள்ள சிலர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் ரசூலுல்லாஹ் எழுந்துட்டாங்க. எழுந்த உடனே சொல்லாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவர் முஸ்லிம் அல்லவே, அவர் முஸ்லிம் கிடையாது, அது யூதர் ஆயிற்றே. யூதருடைய உடல் தானே நம்மளை கிராஸ் பண்ணி போகுது, அந்த உடலுக்கு நாம் எழுந்து நிற்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அலைஸத் நஃப்ஸன், அது நஃப்ஸ் இல்லையா, அது உயிர் இல்லையா? குர்ஆன் எந்த நஃப்ஸை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னதோ அதே நஃப்ஸ் என்கிற வார்த்தையை சொல்லி நபிகள் நாயகம் குறிப்பிட்டார்கள். அலைஸத் நஃப்ஸன், சரிப்பா எழுந்து நில்லுங்க, அதுவும் நஃப்ஸ் தானே, அதுவும் உயிர் தானே. யூதனாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை அழிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அதுவும் ஒரு உயிர். அந்த உயிருக்கு என்ன மரியாதையை செலுத்த வேண்டுமோ அந்த மரியாதையை செலுத்த வேண்டும். ஆட்சியாளர் என்கிற முறையில் தகுந்த குற்றங்களுக்காக வேண்டி தண்டிக்கப்படுவதை தவிர்த்து ஏனைய முறையில் பழிவாங்குதல் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிலைநாட்டினார்கள் என்பதை பார்க்கணும். அடுத்து என்ன? அதிலே ரசூலுல்லாஹ் பொருளாதாரத்தை சொல்றாங்க. உயிரை மதிக்கணும், உயிரை காப்பாற்றணும் என்பதை போல அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. உனக்கு ஒரு பொருள், பிறருடைய பொருள் உனக்கு ஹலால் அனுமதிக்கப்பட்டது என்கிற ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றால் அவர் மனம் வந்து உனக்கு தர வேண்டும். தீபத் நஃப்ஸ், உள்ளம் பொருந்தி உனக்கு தந்தால் தான் அது உனக்கு அனுமதி, இல்லாவிட்டால் அது உனக்கு ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மனிதர்களுடைய பொருளாதாரத்திற்கான பாதுகாப்பை இங்கே நிலைநிறுத்துகிறார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் இறுதி பேருரையில சொன்னது. இன்னைக்கு உலகத்தில் தனி மனிதர்கள், குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லோரும் அடித்துக் கொள்வது எதற்கு? இந்த பொருளாதாரத்திற்காக. அதுவும் சரியான முறையில் தங்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரத்திற்காகவா? அடுத்தவர்களின் பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டு அதை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லை மீறுகிற, மார்க்கம் சொல்லுகிற சட்டங்களை வளைக்கக்கூடிய அல்லது மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டங்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதை பார்க்கும். எப்படியெல்லாம் அடுத்தவருடைய பொருளாதாரத்திற்கு இவர்கள் ஆசைப்படுகிறார்கள். இவர் ஒரு வீடு கட்டுவார், பக்கத்தில் பார்த்தா கொஞ்சம் இடம் இருக்கும், அவருக்கு நல்லா தெரியுது இன்னொரு வீட்டுக்காரருடைய அடுத்தவருடைய இடம்
அதை பார்க்க மாட்டார். அந்த இடத்தையும் சேர்த்து ஒரு அடியோ 2 அடியோ அந்த இடத்தை சேர்த்து இவர் கட்டிக்குவார். அடுத்தவருடைய இடம் என்று தெரியும், வாசப்படியை போடுவார். அடுத்தவருடைய இடத்தை நோக்கி பெருசா ஒரு வாசப்படி சர்க்கிள் மாதிரி ஒன்று போடுவார் பாருங்க. அப்படி பார்த்தோம்னா அங்கிருந்து சறுக்கிட்டே வந்துடலாம் அவர் வீட்டில் இருந்து. அடுத்தவருடைய இடத்தை அபகரிக்கக்கூடிய சிந்தனை முஸ்லிம்களே பல பேர்கிட்ட இருக்கு. வட்டி என்பது என்ன? அடுத்தவர்களுடைய பொருளாதாரம். வரதட்சணை என்பதை அடுத்தவர்களின் பொருளாதாரம். மோசடி ஏமாற்றுவதை அடுத்தவரின் பொருளாதாரம். கடன் வாங்கிவிட்டு கொடுக்காமல் இருப்பதை அடுத்தவர்களின் பொருளாதாரத்தை ஏமாற்றுவது. இது எல்லாமே பொருளாதாரத்தை ஏமாற்றக்கூடிய கேட்டகரியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால்தான் தம்முடைய இறுதி பேருரையில வட்டியை அல்லாஹ்வின் தூதர் முற்று முழுவதுமாக ஒழித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். யார் யாரெல்லாம் யாருக்காகவெல்லாம் வட்டி கொடுக்க வேண்டியது இருக்கிறதோ அவை அனைத்தும் இந்த தினத்திலிருந்து தள்ளுபடி என்று சொன்னார்கள். வட்டியை கேட்கக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, சட்டம். அதுக்கு முன்பு வரையிலையும் மார்க்க அறிவுரையாக சொல்லப்பட்ட அம்சம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறுதி பேருரையின் போது அதை சட்டமாக்குகிறார்கள். யாரும் யாருக்காவது வட்டி கொடுக்க வேண்டியிருக்கா? வட்டியை கொடுக்காதீங்க, கொடுக்க கூடாது. வட்டி அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. கொடுத்தவன் எதை வாங்கிக்க? நீ எந்த மூலதனத்தை கடனாக வழங்கினாயோ அந்த கடன் மூலதனத்தை மாத்திரம் பெற்றுக்கொள். 1000 ரூபாய் கொடுத்தியா, 1000 ரூபாய் மட்டும் வாங்கிக்க. அந்த 1000 ரூபாய்க்கு மாசந்தோறும் 50 ரூபா வட்டி போதே, அந்த வட்டி வாங்கக்கூடாது. கூடாது என்று சொன்னார்கள். கூடாது என்பது மாத்திரமல்ல, அந்த சமூகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் அவர்கள் மக்கள் மத்தியில் கடன் கொடுத்து வட்டி வாங்கி கொண்டிருந்தார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், வட்டி தள்ளுபடி செய்யப்படுகிறது, அனைத்து வட்டியும். அதில் முதலாவது தள்ளுபடி செய்யப்படுகிற வட்டி என் பெரிய தகப்பனார் அப்பாஸ் அவர்களின் வட்டி. எதை ரசூலுல்லாஹ் சொன்னாலும் தன்னிலிருந்து அதை செயல்படுத்துவார்கள், தன் குடும்பத்தில் அதை நிறைவேற்றுவார்கள். மக்களுக்கெல்லாம் ஒன்றை உபதேசமாக செய்துவிட்டு அதற்கு மாறு செய்யக்கூடிய வழக்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாது. மக்களுக்கு என்ன சட்டமோ அதான் தனக்கும். மக்களுக்கு எதை உபதேசமாக சொன்னார்களோ அதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அதான் ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடு. சொல் ஒன்று செயல் ஒன்று என்பது ரசூலுல்லாஹ்ட்ட கிடையாது. மக்களுக்கெல்லாம் ஒழுக்கத்தை கற்பித்து விட்டு தான் ஒழுக்கக்கேடான காரியத்தில் வீழக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் இருந்ததில்லை. மக்களுக்கெல்லாம் நேர்மையை சொல்லிவிட்டு அந்த நேர்மைக்கு மாற்றமாக அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய பிழைப்பை நபிகள் நாயகம் செய்யவில்லை. என்ன சொன்னார்களோ அதை கொஞ்சம் கூட அதன் அச்சு மாறாமல் பிசகாமல் நபிகள் நாயகம் கடைபிடிப்பார்கள். அப்ப வட்டி தள்ளுபடி என்று சொன்னார்களோ தன் குடும்பத்திலிருந்து அதை செயல்படுத்துகிறார்கள். அப்பாஸுக்கு யார் யாரெல்லாம் வட்டி கொடுக்க வேண்டியது இருக்கிறதோ அவை அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. யாரும் நீங்க அவருக்கு வட்டி கொடுக்க வேண்டியது இல்லை. அவர் மகன், நான் சொல்கிறேன், பெரிய தகப்பனார் தானே, தான் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் அல்லவா? பெரிய தகப்பனாருக்கு மகன் என்கிற முறையில் அவருக்கு ஒரு உரிமை இருக்கிறது அல்லவா? மகன் என்கிற உரிமையில் சொன்னார்கள் அனைத்தும் தள்ளுபடி, கொடுக்க வேண்டியதில்லை, அசலை மட்டும் கொடுங்க. எதை நீங்க கடனாக பெற்றீர்களோ அந்த கடன் தொகையை மாத்திரம் நிறைவேற்றினால் போதும். பாருங்க, எப்படி ஒரு வட்டி இல்லாத ஒரு சமூகத்தை தான் ரசூலுல்லாஹ் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் வட்டிங்கிறது நம்ம சாதாரண ஒரு விஷயமா நம்ம நினைக்கிறோம், அலட்சியமா கடந்து போறோம். ஆமா, 1000 ரூபாய் அவர்கிட்ட இருந்து நான் கடன் வாங்கினேன், மாசம் மாசம் 50 ரூபாய் வட்டி கொடுத்தா என்ன, எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சிச்சுல, அவளிடமிருந்து ஒரு அவசர நேரத்தில் எனக்கு கடன் தந்தார் அல்லவா, இப்படி நம்ம நினைக்கிறோம். இது பல பேருடைய வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கிறது. 50 ரூபான்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிரமமா தெரியாது. அதுவே நீங்கள் பல ஆயிரங்களில் கடன் பெறுகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்கம் அதிகரிக்கின்ற பொழுது எத்தனை நபர்கள் இந்த வட்டியால் பாதிக்கப்படுறாங்க. வட்டியிலே என்ன பல்வேறு வகை சொல்வார்கள், கந்து வட்டி, மீட்டர் வட்டி என்று பல வகை வட்டிகள். நம்ம ஊர்களிலேயே தமிழ்நாட்டிலேயே வட்டி கொடுமையினால எத்தனை குடும்பங்கள் சீரழிந்ததை பார்த்தோம். நம்ம வட்டி டேஞ்சருங்கிறது நமக்கு தெரியாத ஒண்ணு, புதுசா உள்ள ஒண்ணு. வட்டி டேஞ்சரு, அது குடும்பத்தை நாசமாக்கக்கூடியது. ஒரு குடும்பத்தை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்திவிடும், அவன் குடும்பத்தினுடைய மானத்தை அது வாங்கிவிடும். அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியாத விஷயமா கண் கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சில வருடங்களுக்கு முன்பு கந்துவட்டி கொடுமையினால நெல்லையில ஒரு குடும்பம் கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னால போய் தானு, தன் மனைவி, தன் பிள்ளைகள் குடும்பத்தோடு பெட்ரோல் ஊற்றி தீ குளித்தார்கள். இது ஒரு நிகழ்வு. இது போன்ற எல்லா மாவட்டங்களிலையும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களையும் இப்படிப்பட்ட சம்பவம். பல பேர் கடன் வாங்கி கொண்டு அந்த கடனுக்கான வட்டியை செலுத்த முடியாமல் தற்கொலை செய்த நிகழ்வு. நீங்க சாதாரண நபர்களை பார்க்குறீங்க, பெரும் பெரும் பணக்காரன், பெரும் பெரும் பணக்காரர்கள், பண முதலைகள்
அவர்களை இந்த வட்டி என்கிற சுழலில் சிக்கும் பொழுது தற்கொலை என்கிற முடிவிற்கு சென்று விடுகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய பண முதலாளிகள், கஃபே காஃபி டேவினுடைய நிறுவனர், உலகெங்கிலும் பல பிரான்ச்சுகளை வைத்திருக்கிறார், கிளைகளை நிறுவி இருக்கிறார், கோடீஸ்வரர். ஆனால் தன்னுடைய தொழிலை பெருக்கிக் கொள்வதற்காக அவர் வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்த முடியல. செலுத்த முடியாம என்ன, எல்லா இடங்களிலேயும் ஊரெங்கிலும் நாடெங்கிலும் அவருடைய கிளைகள் இருக்கிறது. ஆனால் தற்கொலை என்கிற முடிவிற்கு தள்ளப்படுவதை பார்த்தோம். சின்ன குடும்பமா இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, இந்த வட்டிங்கிற ஒன்றை சிக்கும் பொழுது ஒரு நாடா இருந்தாலும் சரி, அது சீரழிவை நோக்கி சென்று விடும். பணம் பெருகுவதை போல் தெரியும், ஆனால் பெருகுவதல்ல, உண்மையில் பணம் சுருங்குகிறது, அது அவனை இருக்குகிறது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். வட்டியை அல்லாஹ் அழிக்கின்றான், அது பெருகுவதல்ல, அது அழிக்கிறது. அல்லாஹ் அழிச்சிடுறான். உன் கண் பார்வைக்கு அது வளர்வதை போல் தெரியும். நீ 1000 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாயா உனக்கு பெருகுவதை போல் தெரியும். அல்லாஹ் அதில் எந்த நன்மையும் இல்லாமல் ஆக்கி விடுவான், வட்டியை அழித்து விடுவான். வ யுர்பி ஸதகாத். நீ ஏழைகள், கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு உடைய பொருளாதாரத்திலிருந்து தர்மம் வழங்கினால் அந்த தர்மத்தை அல்லாஹ் பன்மடங்காக பெருக்குவான், உனக்கு மன நிறைவை தருவான். மன உளைச்சல்ல தானங்க வட்டி கொடுத்தவன் வாங்கினவன்லாம் தற்கொலை என்கிற முடிவை நோக்கி சென்று விடுகிறான். இன்னைக்கு நம்ம சமுதாயம் எதுக்கெல்லாம் வட்டி வாங்கணுங்கிறதே விவஸ்தை இல்லை. எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட். இவர் வேற பேரை வச்சுக்குவார், வட்டிக்கு இவர் என்ன. இன்னைக்கு உள்ள நாகரீக காலத்துல வட்டிங்கிறது வட்டிங்கிற பேர்ல வர்றதில்லை. நம்மளாம் வட்டி வாங்க மாட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டே ஜீரோ இன்ட்ரெஸ்ட்னு ஒருத்தன் வருவான் உள்ள. ஜீரோ இன்ட்ரெஸ்ட். வட்டிக்கு வச்சிருக்கிற பேர் என்ன? இன்ட்ரெஸ்ட். நம்ம ஆர்வத்தை அதிகரிக்கிறதுக்கு, நம்ம இன்ட்ரெஸ்ட் அதிகரிப்பதற்கு அவன் வச்சிருக்கிற பேர் என்ன? இன்ட்ரெஸ்ட். ஜீரோ இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு வட்டியே இல்லைங்க அப்படிங்குவான். சரி, வட்டி இல்லை. சரி, இப்போ நீ எவ்வளோ கடன் தர்ற? அவர் சொல்வார், 50,000 ரூபாய் கடன் வாங்கிக்கிங்க. திருப்பி நான் இப்போ எவ்வளோ தரணும்? தரும்போது 55,000 தாங்க. இல்லை, இப்போ 5,000 ரூபாய் கூட கேட்குறீங்களேங்க. ஆமாங்க, அதுக்கு அது டாக்குமெண்ட் அதெல்லாம் செலவு இருக்குல்ல. 5,000 ரூபாய்க்கு பேப்பர், ஒரு பக்கம் பேப்பர், அதை நம்ம பேர் எழுத போகிறோம், நம்ம வீட்டு அட்ரஸ் எழுத போகிறோம், அதுக்கு 5,000 ரூபாயா? அப்போ டாக்குமெண்ட் சார்ஜுங்கிற பேர்லையும் ஜீரோ இன்ட்ரெஸ்ட்ங்கிற பேர்லையும் உண்மையில் வட்டி இல்லாமல் நடைபெறக்கூடிய குடுக்கல் வாங்கலும் இருக்கிறது. அவை தனி. வட்டி அடிப்படையில் ஏராளமான குடுக்கல் வாங்கல். ஒரு கடைக்கு போனோம்னா ஒரு போவார், ஏசி வாங்குவார், இன்ஸ்டால்மெண்ட் வட்டி. ஏசி வாங்குவதில் வட்டி இருக்கிறது, வாகனத்தில் வட்டி இருக்கிறது. ஒரு பைக்கு, அதை மாசம் மாசம் அந்த தொகை கொடுத்து வாங்கிக்கிறேன். இன்றைக்கு உள்ள அத்தியாவசிய பொருட்களாவது சரி, இளைஞர்கள் ஒரு குரூப் இருக்கு, நம்மளே ஒரு குரூப் இருக்கிறோம். வச்சா ஆப்பிள் போன் தான் வைப்பார், வச்சா ஆப்பிள் போன் தான். அதுவும் என்ன புது மாடல் என்னவோ அதுதான் வாங்குவார். சரி, அந்த மாடல் வாங்குறதுக்கு கையில காசாவது இருக்கா? அதுவும் இல்லை. அப்ப எப்படிப்பா வாங்க போறேன்? மாசம் மாசம் 10,000 ரூபாய் கொடுத்து நான் அந்த கடன் அடைச்சிருவேன். எவ்வளவு போன்? எவ்வளவுப்பா போன்? ஜஸ்ட் 2 lakhs ஒன்லி. ஜஸ்ட் 2 lakhs ஒன்லி. 2 லட்சம் தான். அப்ப 2 லட்சம் வச்சிருந்தவன் வாங்குறா, அது ஒரு கணக்கு. இவன்ட்டு அந்த பணமே இல்லை, கடனுக்கு அந்த போனை வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கொடுத்து, அப்ப எப்பேற்பட்ட ஒரு சுழல்ல இவன் சிக்கிற. வட்டி என்பது நம் சமூகத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது? சாதாரணமான ஒன்று, அது குற்றமே இல்லைன்னு பார்க்கப்படுது. அதெல்லாம் பெரும் குற்றம். அடிப்படை தேவைகளுக்கு வாங்குவதை தாண்டி ஆடம்பரத்திற்கு இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு வாங்கிக் கொள்கிறார்கள். அர்த்தமற்ற விஷயங்களுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க. திடீர்னு ஒருத்தர் வீட்டு கதவை தட்டுவார், அதுவும் பெண்களா இருந்தா பெண்கள்லாம் சேர்ந்து அவங்க ஒரு குழு வச்சிருக்கிறாங்க. குழுங்கிற பேர்ல உங்களுக்கு எதாவது பணம் வேணுமா? அவனுக்கு என்ன அக்கறை? நமக்கு பணம் வேணுமான்னு கேட்கிற அக்கறை அவனுக்கே வருது. நம்ம சொந்த பந்தங்களுக்கு வராத அக்கறை. நம்ம சொந்த பந்தங்கள் யாராவது கேட்டு பார்த்துருக்கிறீங்களா? வீட்டு கதவை தட்டி உங்களுக்கு கடன் வேணுமா, பணம் வேணுமான்னு கேட்குறாங்களா? அவங்க கேட்கறது இல்லை. யார் கேட்குறான்? நமக்கு யாருன்னே தெரியாத அவன் ஃபோன் பண்ணுறான், உங்களுக்கு ஏதாவது லோன் வேணுமா? நான் உன்கிட்ட கேட்டேன், நான் லோனு. எதுக்கு? அவனுக்கே அக்கறை. லோனுங்கிற ஒரு தூண்டில போட்டு நம்மளை உள்ளிழுத்து, அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்நாள் முழுக்க அவனுக்கு லோன் கொடுத்து, வாங்கின லோனை அடைச்சது மட்டும் இல்லாம அதுக்கு வட்டி கொடுத்தே நம்ம வாழ்க்கை கழிஞ்சிரும், நம்ம வாழ்க்கை ஓஞ்சிரும். நம் சமூகம் அதிலேயே படுத்து விடுவார்கள், அதிலேயே அழிந்து விடுவான். அல்லாஹ் பரக்கத்தை அழித்து விடுவான். அப்படிப்பட்ட ஒன்றில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். வந்து கேட்டா போதும், யாராவது ஒரு குரூப் வந்து கதவை தட்டி உங்களுக்கு ஏதாவது வேணுமா, லோன் வேணுமா, மாசம் மாசம் இவ்வளவு வட்டி, இவர் பார்ப்பாரு, கண்ணை உருட்டிக்கிட்டான், தாங்கன்னு வாங்கிட்டு போயிடுறது. ஏன்? பணம் வருது இல்லை, 10,000 ரூபாய் தரான்ல, யார் தரா? இப்போ உள்ள காலத்துக்கு கடன் கேட்ட எவன் தர்றான்? மாமன் தரானா, மச்சான் தரானா, அண்ணன் தரானா, அக்கா தராங்களா? இந்த அவன் தரான்ல, வீடு தேடி வந்து தரானா இல்லையா? அவன் அவனை மதிச்சு நம்ம வாங்கணுமா இல்லையா? ஏதோ அவன் கடன் நம்ம மேல உள்ள அக்கறை இல்லையா தர்றான்? வட்டி என்கிற இந்த விஷயத்தில் சிக்க வேண்டும் என்பதற்காக
அதுவும் பெண்களை தேடி இந்த ஒரு கும்பல் செயல்பட்டு கொண்டு முஸ்லிம்களையும் இந்த வட்டி என்கிற சூழலில் சிக்க வைத்து அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொன்ன அந்த வட்டி அற்ற அல்லாஹ் எதில் பரக்கத்தை அழித்து விட்டானோ அப்படிப்பட்ட வட்டியிலிருந்து தூரமாக்க வேண்டும் என்று நபி அல்லாஹ் விரும்பினார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகமும் இதில் விழுந்து கிடப்பதை பார்க்கிறோம். ஒரு குடும்பமாக என்று இல்லாமல் ஒரு நாடு இந்த வட்டியில் விழுந்து விட்டாலும் ஒட்டுமொத்தமாக நாட்டின் பொருளாதாரமே எதன் அடிப்படையில்? வட்டி அடிப்படையிலான பொருளாதாரம். இவன் வட்டி வாங்குறதுனால வட்டி கொடுக்கறதுனால என்ன ஆகுது? ஒரு பெரிய முதலாளி வங்கியில் கடன் வாங்குறான் தன்னுடைய நிறுவனத்தை பெருக்கிக் கொள்வதற்கு. அந்த வாங்கிய கடனுக்கு வட்டியும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்? தான் உற்பத்தி செய்கிற அந்த பொருளிலேயும் வட்டியின் விலையை பிரதிபலிப்பான். அதை விற்பனை செய்யும் போது வட்டியின் விலை அதிலேயும் பிரதிபலிக்கும். இப்படி வட்டி என்பது ஒட்டுமொத்தமா யாரோ எங்கோ ஒருவர் வாங்குகின்ற வட்டி கூட நம்முடைய வீட்டை பதம் பார்க்கும், நம்முடைய வீட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இழிவையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் உருவாக்கிய அந்த நாட்டில், தாம் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தில் அல்லாஹ்வின் வஹீன் அடிப்படையில் மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பாக ஒரு இறை தூதர் என்கிற முறையில் நபிகள் நாயகம் சொன்னார்கள், வட்டி கூடாது, வட்டி தள்ளுபடி, வட்டி யாரும் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, அது இறைவனின் சாபத்திற்குரியது. காலாகாலத்திற்கும் அந்த பிரச்சாரத்தை செய்தார்கள். தம்முடைய இறுதி பேருரையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சொன்னார்கள். இன்னைக்கு பிறருடைய மானத்தை பற்றியெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டார்கள். அற்ப விஷயங்களுக்காகவெல்லாம் இன்னைக்குள்ள காலம் என்ன? ஃபேஸ்புக்ல ட்ரோல் செய்யப்படுற காலம் தான். வயசானவங்களெல்லாம் என்ன, இந்த யங்ஸ்டர் வச்சிருக்கிற பேரு பூமர். இப்போ வீட்டில் தகப்பனார் தன் பிள்ளைக்கு அறிவுரை சொன்னான்னு வைங்க, அவனுக்கு வச்சிருக்கிற பேர் பூமர் அங்கிள். ஃபேஸ்புக்கில் அவர் தகப்பனார் சொன்ன அறிவுரையை கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி மீம்ஸ் போட்டு, இதுதான் இன்னைக்குள்ள காலம். யாரும் எங்கும் ஒரு சபையில் மக்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்லிவிட்டால் அந்த அறிவுரை சொன்னதற்காகவே கேலி செய்யப்படுகிற, கிண்டல் செய்யப்படக்கூடிய ஒரு காலம் இன்றைக்குள்ள காலகட்டம். அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனத்தில் கொண்டு, அடுத்தவனுடைய மானம் புனிதமானது. மானம் புனிதம்னா என்ன? தேவையில்லாமல் அடுத்தவனை பற்றி பேசாத, புறம் பேசாத. புறம் பேசுவதை அவன் இல்லாத சபையில் அவனை பற்றி பேசுவதே தவறு. அவனிடத்தில் இல்லாத அல்லது அந்த பெண்ணிடத்தில் இல்லாத விஷயங்களை எல்லாம் அடுத்தவனிடத்தில் நீ சொல்லிக் கொண்டிருந்தால் அது அவதூறு. புறம் பேசுவதை, அவதூறு பேசுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். அடுத்தவன் மாமிசத்தை சாப்பிட உனக்கு விருப்பமா என்று குர்ஆன் கேள்வி எழுப்புகிறது. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஒரு சமூகம், ஒரு நாகரிகம் மிக்க ஒரு சமூகமா ரசூலுல்லாஹ் கட்டமைக்க விரும்புகிற சமூகம் என்பது புறம் பேசிக் கொண்டிருப்பதில் நேரத்தை கழிக்கக்கூடிய சமூகம் அல்ல. ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பேசு. அடுத்த குடும்பத்தை பத்தி உனக்கு எதுக்கு? அடுத்தவர்கள் பற்றி நீ ஏன் பேசிக் கொண்டிருக்கிறாய் தேவையில்லாமல்? அடுத்தவருடைய மானம் புனிதமானது அல்லவா? அப்ப புறம் பேசுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிற விதமாக பிற மனிதர்களுடைய மானம் புனிதமானது என்கிறார்கள். இது அடுத்து பிற மக்கள் குறித்து ரசூலுல்லாஹ் சொன்னது. அதே இடத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமத்துவ சிந்தனையை இங்கே உருவாக்கினார்கள். 23 ஆண்டு காலத்தில் நபிகள் நாயகம் அவற்றை பிரச்சாரம் செய்து வந்தார்கள். எந்தெந்த வகையில் எல்லாம் வேறுபாடான உணர்வுகள் மக்கள் மத்தியில் இருந்ததோ எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கி எறிந்தார்கள். ஏற்றத்தாழ்வு எந்தெந்த வகையிலெல்லாம் கற்பிப்பார்களோ, நிறத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், இதுவெல்லாம் ஏற்றத்தாழ்வு பார்க்கப்பட்ட ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமா. அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் கலருக்கு அங்கே பெருசா நினைப்பாங்க, வெள்ளையா இருந்தா தான் மதிப்பு, கருப்பர்களுக்கு அங்கே மதிப்பில்லை, கருப்பர்கள் மனிதர்களாகவே நடத்தப்பட மாட்டார்கள், ஒரு வெள்ளையனுக்கு இருக்கக்கூடிய உரிமை கருப்பர்களுக்கு இல்லை. இதுதான் அமெரிக்காவின் நிலை. இந்தியாவில் சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகள், இவர்களாகவே சில சாதிகளை கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இது உயர்ந்த சாதி, இது தாழ்ந்த சாதி, இந்த சாதியில பிறந்தால் உயர்வு, இந்த சாதியில் பிறந்தால் தாழ்ந்தவன், உயர் சாதிக்கு எல்லா உரிமையும் உண்டு, தாழ்ந்த சாதியில் ஒருவன் பிறந்து விட்டால் அவனுக்கு எந்த உரிமையும் இல்லை, நாம் சொல்வதை அவன் கேட்க வேண்டும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவன் உயர் சாதி மக்களுக்கு அடிமை. உயர் சாதி மக்கள் ஆடை அணிவதை போல் அவன் ஆடை அணியக்கூடாது, உயர் சாதி மக்கள் செருப்பணிவதை போல் அவன் செருப்பணியக்கூடாது, உயர் சாதி மக்கள் எந்த பாத்திரத்தை புழங்குகிறார்களோ பயன்படுத்துகிறார்களோ அந்த பாத்திரத்தில் இவன் பயன்படுத்தக்கூடாது, புழங்கக்கூடாது, உயர் சாதியின் தெருவில் இவன் நடக்கக்கூடாது. எப்படியெல்லாம் தீட்டு என்று சொல்லி சாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வை கற்பித்து மனிதர்களுக்கு மத்தியிலேயே கூறு போட்டு இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் ஏன் உயர்ந்தவன், வெள்ளையா இருக்கிறான்ல அதனால இவன் உயர்ந்தவன்,
இவன் ஏன் தாழ்ந்தவன், இவன் கருப்பாக இருக்கிறான் அதனால் தாழ்ந்தவன். அப்ப நிறத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், அவர்கள் எந்த இனம் என்கிற அடிப்படையில் பல வகையில வேறுபாட்டை மக்கள் மத்தியில் உருவாக்கினார். அந்த வேறுபாட்டின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய நிலை இருந்தது. நமக்கு கூட அந்த எண்ணம்லாம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள இருக்கு. வெளிப்படையில எல்லாம் சமம்ட்டு போயிருவோம், உள்ளுக்குள்ள அது இருக்கும். இப்பவும் என்ன, வெள்ளை கலரு சிறப்புங்கிற என்ன நம்ம உள்ளத்தில் இல்லாமலையா இருக்கு? அழகுன்னு சொன்னா நம்ம எதை அழகுங்கிறோம்? வெள்ளை கலர் தான் அழகு. எது வெள்ளையா இருக்கோ அது அழகு. இந்த எண்ணத்தை யார் உருவாக்குறாங்க? இந்த எண்ணம் நமக்கு எப்படி வருகிறது? ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கணும்னா எப்படி அவங்க குடும்பத்தில இருந்து என்ன சொல்லுவாங்க? நல்ல சுண்டுனா ரத்தம் வர மாதிரி வெள்ளையா ஒரு பொண்ணு சொல்லுங்க. ஏன் பிளேடை வச்சு அறுத்து பாரு ரத்தம் வருதா இல்லையான்னு தெரியும். சுண்டுனா ரத்தம் வரணுமா? சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி வெள்ளையா ஒரு பொண்ணு சொல்லுங்க. சில பெண்களும் மாப்பிள்ளை அப்படி கேட்பாங்க, நல்லா பார்த்தா தகதகன் மின்ற மாதிரி வெள்ளையா ஒரு மாப்பிள்ளை சொல்லுங்க. ஏன் கருப்பா இருந்தா ஆகாதா? பொண்ணு கருப்பா இருந்தா ஆகாதா? அப்ப இவன் அழகுனாலே எது அழகுன்னு நினைக்கிறான்? வெள்ளையா இருந்தா அழகு, வெள்ளையா இருந்தா சிறப்பு, வெள்ளையா இருந்தா உயர்வு. இவன் விளையாடுறதுல கூட பாருங்க, செஸ் விளையாடுவாங்க. ஆங்கிலேய நம்ம கிட்ட உருவாக்கி தந்த விளையாட்டுகள் வெள்ளை காயின் கருப்பு காயின் ரெண்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மூவ் யார் பண்ணணுமா? செஸ்ல ரூல் விதி என்ன? வெள்ளை காயின் யார்ட்ட இருக்குதோ அவர் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணும், காயின் எடுத்து வைக்கணும். கருப்பு காயின் அது அவர் ரெண்டாவதா தான் வைக்கணும். ஏன் அப்படி? கருப்பு காயின் முதல்ல வச்சா ஆகாதா? அது ஆகாது. அவன் வெள்ளையனுக்கு ஆகாது. அவன் அந்த விளையாட்டின் மூலமா என்னத்தை உருவாக்குறான்? வெள்ளையா இருக்கிறோம் நாங்க, எங்களுக்கு தான் முதல் உரிமை. ஒரு டாய்லெட்டுக்கு வர்றோமா, ஃபர்ஸ்ட் யார் போகணும்? வரிசையில் யார் முதல் ஆள் நிக்கிற அது இல்லை. நான் லேட்டா வந்தா கூட நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். ஏன்? நான் வெள்ளையா இருக்கிறேன்ல. வெள்ளையா இருந்தா எனக்கு எல்லாவற்றிலையும் முன்னுரிமை, முதல் உரிமை. அந்த கருத்தை உருவாக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த விளையாட்டு. பிற்பாடு அதே வெளிப்பாட்டை கேரம் போர்ட்லையும் கொண்டு வந்தாங்க. கேரம் போர்ட்லையும் பாருங்க, இந்த பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடுவாங்க. கருப்பு வெள்ளை, கருப்பு காயின் இருக்கும், வெள்ளை காயின் இருக்கும். வெள்ளைக்கு எத்தனை மதிப்பு? கேரம் போர்டு விளையாடுறவங்களுக்கு தெரியும், 10 மதிப்புங்குவாங்க. ஆன்லைன்னா அது கூடுதல் மதிப்புன்னு வைங்களேன். இப்போ உதாரணமா 10 மதிப்பு வெள்ளை காயினுக்குன்னா கருப்பு காயினுக்கு மதிப்பு ரேங்க் மார்க் எவ்வளவு தெரியுமா? 5. நடுவுல ஒரே ஒரு சிவப்பு காயின் இருக்குல்ல, அதுக்கு மதிப்பு என்ன? 25. ஏன்? செக்கச்சேவன் இருக்க சுண்ணா ரத்தம் வரும்ல, அந்த காயினை உடச்சிட்டோம்னா ரத்தம் வந்துடும். சுண்டுனா ரத்தம் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அதுக்கு 25. வெள்ளையா இருக்கிறதுனால பார்த்தா பளிச்சின்னு வெள்ளையா இருக்கிறதுனால அதுக்கு 10. இது கருப்பு, இது ஒண்ணுக்கும் தேராது, ஆகாது, அதனால 5. போனா போகட்டும்னு 5. பாத்தீங்களா? விளையாட்டின் மூலமாக கூட நிற அடிப்படையிலான வேறுபாட்டை விதைக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் நாடெங்கிலும் இருக்கிறது. மொழி அடிப்படையில் வேறுபாடு இருக்கிறது. அரபு பிரதேசத்திலேயும் இருந்தது. அரபு மொழி பேசக்கூடியவர்கள் சிறப்பு. யாரெல்லாம் அரபு மொழி பேசவில்லையோ அவர்கள் தாழ்ந்தவர்கள். ஏன் இப்ப தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு குரல் எழுப்பப்படுவதில்லையா? தமிழன் தான் சிறப்பானவன், தமிழன் தான் ஆதிக்குடி. தமிழ் எவன் பேசுகிறானோ அவன் தான் மானம் உள்ளவன், ஈனம் உள்ளவன். எவனுக்கெல்லாம் தமிழ் தெரியலையோ அவங்களுக்கெல்லாம் மானம் இல்லை, ரோஷம் இல்லை. மொழியின் அடிப்படையில் மான ரோஷத்தை தீர்மானிக்கிறது. எந்த மொழி பேசுகிறாய், நீ பேசும் மொழியை வைத்துதான் உனக்கு சிறப்பு. இப்படித்தான் உலகெங்கிலும் வரையறுத்தார்கள். இந்த எண்ணம் மக்களின் உள்ளங்களில் ஆழமாக குடிகொண்டிருந்தது. அரபு மக்கள் மத்தியிலும் இந்த சிந்தனை இருந்தது. நபிகள் நாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணத்தை அடிவேரோடு பிடுங்கி எறிந்து இறுதி பேருரையில் இன்னும் தெளிவாக சொன்னார்கள். அலா, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்கள் இறைவன் ஒருவன் தான், உங்க ரப்பு ஒருவன். அதே போல் இன்ன அபாக்கும் வாஹித், உங்கள் தந்தையும் ஒருவர் தான். ஒரு தாய் ஒரு தந்தைக்கு தான் நீங்கள் அனைவரும். நீ வெள்ளையா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும், அரபு மொழி பேசினாலும் அரபு மொழி அல்லாத வேற்று மொழி பேசினாலும் உங்கள் தந்தை ஒருவர். ஆதம் என்கிற தந்தைக்கு தான் நீங்கள் அனைவரும் பிறந்திருக்கிறீர்கள். ஒரு தந்தைக்கு பிறந்த பிள்ளைகளில் கருப்பனுக்கு சிறப்பில்லை, சிவப்பாக இருப்பவனுக்கு சிறப்பு என்று எப்படி வரும்? உங்கள் தந்தை ஒன்றல்லவா? உங்கள் இறைவன் ஒருவன் என்பதை போல உங்கள் தந்தையும் ஒரே ஒரு நபர் தான். ஒரு தந்தைக்கு தான் நீங்கள் அனைவரும் பிறந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மத்தியில நிறத்தை கொண்டு சிறப்பில்லை, மொழியை கொண்டு சிறப்பில்லை, இனத்தை கொண்டு சிறப்பில்லை. சிறப்பு என்று ஒன்று ஏற்படும் என்றால் படைத்த இறைவனிடத்தில் உங்களுடைய குணத்தை கொண்டுதான், உங்களுடைய செயல்பாட்டை கொண்டுதான். நீங்கள் மக்கள் மத்தியில் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், உங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு இறையச்சம் இருக்கிறது, அந்த இறையச்சத்தை உங்கள் செயல்பாட்டில் எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள், இதை வச்சுதான் உனக்கு அல்லாஹ்விடத்தில் நீ சிறப்பு பெற முடியுமே ஒழிய
நீ வச்சிருக்கிற கலரை வச்சு இல்ல, நீ பேசுற மொழியை வச்சு இல்ல, நீ பிறந்த நாட்டை வைத்து இனத்தை வைத்து அல்ல. தெளிவுபட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்படி சொன்னதின் விளைவாகத்தான் இன்னைக்கு நமக்கு மத்தியில உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் முஸ்லிம்கள் என்பவர்கள் ஒரே உம்மத் என்று கருதப்படுகிறார்கள். முஸ்லிம்கள்னா ஒரே உம்மத். அந்த முஸ்லிம் என்கிற உம்மத்தில் ஏற்றத்தாழ்வு உண்டா? இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், கருத்து வேறுபாடு உண்டு. குர்ஆனை புரிந்து கொள்வதில், இஸ்லாமிய சட்டங்களை புரிந்து அதை செயல்படுத்துவதில் மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்கிற ஏற்றத்தாழ்வு இஸ்லாத்தில் இல்லை. உலகத்தில் நீங்க எந்த மூலைக்கு போனாலும், அவன் கருப்பனா இருந்தாலும் வெள்ளையனா இருந்தாலும் பக்கம் பக்கமா நிற்பான், ஒரு தட்டில் சாப்பிடுவான். கொஞ்சம் கூட உள்ளத்தில் அவனுக்கு அருவருப்பே இருக்காது. கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட அவனுடைய உள்ளத்தில் உறுத்தல் இருக்காது. என்னடா ஒரு கருப்பை நம்ம பக்கத்தில் நிற்கிறானே, வெள்ளையனுக்கு உறுத்தல் இருக்காது. ஒரு கருப்பனோடு சேர்ந்து நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமே, உறுத்தல் இருக்காது. ஆரம்பத்திலே ரசூல் அதையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. சிறப்புமிக்க பள்ளிவாசலுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தினாக பிலால் என்கிற கருப்பு நிறத்தை சார்ந்தவரை போட்டார்கள். ரோமாபுரியிலிருந்து வந்த நபித்தோழரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு மக்களோடு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அங்கே எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. பாரசீகத்திலிருந்து வந்த சல்மான், சுஹைபு ரூமி, ரோமாபுரியை சார்ந்த சுஹைப், அபிசீனியாவை சார்ந்த பிலால், எல்லாருமே அங்க ஒண்ணு, ஒரு உம்மத்து. நீ பேசுற மொழி டாபிக் இல்லை, நீ என்ன கலரு அது விஷயம் இல்லை. முஸ்லிம்னா ஒரு உம்மத்து. நமக்கு மத்தியில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும். இப்படி ஒரு உம்மத்து இன்னைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்க. இது வேற எங்கேயாவது இருக்கா? இதே இந்தியாவில் நாமும் சாதி அடுக்குமுறைகள்ல தானே இருந்தோம். நம்ம என்ன அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களா? அரபு நாட்டிலிருந்து நாம வந்தவர்களா? வானிலிருந்து குதித்தவர்களா? நாமும் ஒரு காலத்துல இங்க உள்ள நம்ம ராஜபாளையத்தில் என்னென்ன சாதிய படிநிலைகள்லாம் இருக்கோ அந்த சாதிகளில் ஏதேனும் ஒன்றில் தான் நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். இஸ்லாத்தால் கவரப்பட்டு இஸ்லாம் என்கிற இந்த வாழ்க்கை நெறியை நாம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு கணம் யோசித்து பாருங்கள், நம்முடைய முன்னோர் எந்த சாதியிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றார் என்பதே நமக்கு தெரியாமல் போய்விட்டது. இது ராஜபாளையத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, அவன் எந்த ஊர்ல இருந்தாலும், இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும், உலகில் எந்த மூலையில் இருந்தாலும், சாதிய வேறுபாடு இங்க தானே, இந்தியாவில் தானே. இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இஸ்லாத்துக்கு அவன் வந்த ஒரு தலைமுறை 2 தலைமுறையா இருந்தா தெரியும். 5-6 தலைமுறை உருண்டோடி விட்டால் நம்ம எந்த சாதியிலிருந்து வந்தோம், எஸ்சியிலிருந்து வந்தோமா, வன்னியர்லிருந்து வந்தோமா, செட்டியார்லிருந்து வந்தோமா, எதிலிருந்து நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள், என்ன சாதி நாமே தெரியாது. சாதி அடையாளத்தை முற்றிலும் துடைத்து எறியக்கூடிய வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த சமூகம் தான் முஸ்லிம் என்கிற இந்த உம்மத். அது ரசூலுல்லாஹ் செய்த ஒரு மிகப்பெரிய புரட்சி. இதை இறுதி பேருரையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னார். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பெண்களை பற்றி ஆகோகோ என்று நிறைய பேசுவாங்க. ஆனால் பெண்களுக்கு வழங்கி இருக்கிற உரிமை என்று பார்த்தால் ஜீரோவா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையில் பெண்கள் குறித்தும் சொன்னார்கள். இத்தகுன் நிசா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கான உரிமைகளை சரிவர நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் என்கிற அந்த சமூகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னக்கும் அஹதுதுமுஹுன்ன பி அமானில்லாஹ், அவர்களை நீங்கள் அல்லாஹ்வின் அமானிதமாக எடுத்துக் கொள்கிறீர்கள். கணவன் என்கிற ஒருவன் தன்னுடைய மனைவி அந்த பெண்ணை திருமணம் செய்கிறான் என்றால் அல்லாஹ்வினுடைய அமானிதம். நீ நினைத்தது எல்லாம் அந்த பெண்ணை நடத்திவிட முடியாது, அடிமைப்படுத்தி விட முடியாது. மார்க்கத்திற்கு முரணாக, இஸ்லாமிய சட்ட விழுமியங்களுக்கு மாற்றமாக உன் இஷ்டத்திற்கு அந்த பெண்ணை நீ நடத்திவிட முடியாது. அவள் அல்லாஹ்வின் அமானிதம் என்கிற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அந்த பெண்களின் கற்பை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்கிறீர்கள், அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்கிறீர்கள் என்றால் பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வின் வார்த்தை நிமித்தமாகத்தான். அல்லாஹ் சொல்லித்தான் உனக்கு அந்த பெண் ஹலால், அவள் அல்லாஹ்வின் அமானிதம். ஆகவே அவள் விஷயத்தில் நீ அல்லாஹ்வை பயந்து நடந்துக்க. ரசூலுல்லாஹ் இறுதி பேருரையில் அதை சொல்றாங்க. ஏன்? அன்றைக்குள்ள காலகட்டத்தில் பெண்கள் குரலற்றவர்கள். அவள் எந்த வடிவில் இருந்தாலும், மகளா இருந்தாலும், தாயா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும் குரல் எழுப்ப இயலாது. அந்த அளவிற்கு அரபு பிரதேசத்தில் பெண்கள் ஒடுக்கப்பட்டார்கள்.
பெண் என்றாலே இழிவு. ஒரு பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைத்து விடுவார்கள். ஏன் இந்த இழிவப்பை நம்மையே சொல்வானே, எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அது இழிவு என்று பார்க்கப்பட்டது. தமிழகத்திலும் அப்படிப்பட்ட நிலை இருந்தது. ஆண் குழந்தை பிறந்தால் நற்செய்தி என்று சொல்வார்கள், பெண் குழந்தை பிறந்தால் துக்க முகத்தோடு சோக முகத்தோடு காணப்படுவார்கள். அல்லாஹ்வின் அருளால் தௌஹீத் பிரச்சாரம் படிப்படியாக மக்கள் மத்தியில் பெருகியதற்கு பிறகுதான் பெண் குழந்தை இழிவாக பார்க்கப்படுகிற நிலை மாறி, பெண் குழந்தை பிறந்தாலும் மகிழ்ச்சியோடு எனக்கு அல்லாஹ் பெண் குழந்தை என்கிற நற்செய்தியை சொல்லியிருக்கிறான் என்று மக்கள் மத்தியில் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இந்த ஏகத்துவம் மக்கள் மத்தியில், முஸ்லிம்களுக்கு மத்தியில் உருவாக்கியது. அப்ப அரபு நாட்டில் பெண் குழந்தை இழிவுன்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் இழிவல்ல, அல்லாஹ்வின் அமானிதம். அமானிதம்னா என்ன அர்த்தம்? பேணி பாதுகாக்கணும், எந்த குறையும் ஏற்பட்டு விடக்கூடாது, தந்தது தந்தபடியே ஒப்படைக்க வேண்டும். அந்த வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு சொல்றாங்க. உன் மனைவியா, உன் மகளா, உன் தாயா, உன் பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடிய அடிமை பெண்களா, எல்லாருமே உனக்கு அல்லாஹ் தந்த அமானிதம், கரெக்டா நடந்துக்கங்க. அவர்களுக்கு தேவையான ஹக்கு கடமைகளை நிறைவேற்றி விடுங்கள், அவர்களை ஏமாற்றி விடாதீர்கள். இன்றைக்கும் பேசுவார்கள் பெண் விடுதலை, பெண் பாதுகாப்பு என்று பேசுவார்கள். ஆனால் பெண்களினுடைய உரிமை எந்த வகையில் நிலைநாட்டப்படுகிறது, அவர்களுக்கான வாழ்க்கைக்கான உத்தரவாதம் எந்த வகையில் உறுதி செய்யப்படுகிறது? இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. எந்த அரசாங்கமா இருந்தாலும் மாசம் 1000 ரூபாய் தந்துட்டாங்கன்னா பெண்களுக்கு 1000 ரூபாய் தந்துட்டாங்க. அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000, உடனே பெண்களுக்கு வாயெல்லாம் பல்ல 1000 2000 மாறப்போகுது. இந்த பக்கம் பெண்களுக்கு பஸ்ல, நகர்ப்புறங்களில் செல்லக்கூடிய பஸ்ல இலவசம். சந்தோஷம், பிரச்சனையே இல்லை, நம்ம பஸ்ல இலவசமா போய்க்கலாம். அதுக்கு போட்டி அந்த பக்கம் ஆண்கள் மட்டும் என்ன இழுத்த வாயிர்களா, ஆண்களுக்கும் இனி இலவசம். நமக்கு ஒரு டவுட், பஸ்ல எவன் தான் டிக்கெட் எடுப்பான்னு தெரியல. இப்ப அடுத்து எவன் டிக்கெட் எடுக்க போறான்? கண்டக்டரும் டிரைவர் தான் எடுத்துக்கணும். தான் உனக்கு ஒரு டிக்கெட்டு, எனக்கு ஒரு டிக்கெட்டு, காசு கவர்மெண்ட்ல வாங்கிக்குவோம். இருக்கிறது ஃபுல்லா ஆண்கள் பெண்கள் ரெண்டு தரப்பு தான். ஸ்டாலின் ஆட்சியில பெண்களுக்கு இலவசம், எடப்பாடி வந்தார்னா ஆண்களுக்கு இலவசம். ஆக மொத்தத்தில் ஒரு பையன் டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை. இப்படி தந்துட்டா நம்ம பெருசு நினைக்கிறோம். அடிப்படையான விஷயங்கள் செய்யப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. சமூகத்தில் நலிவடைந்த மக்களும் இருக்கிறார்கள். ஒருவேளை உணவு உண்பதற்கே வழி இல்லாமல் திக்கற்று இருக்கக்கூடிய ஏழை பாலைகளும் இருக்கிறார்கள். அவர்களின் தேவை அறிந்து அவர்களின் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்வது அரசின் கடமை, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இது போதாது. இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வேறு வகையில் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை பாதித்து விட்டால் வரி ஒரு பக்கம் அதிகரிக்கிறது. அதை விட பெரும் பாதிப்பு என்ன? மதுக்கடைகளை நாடெங்கிலும் திறந்து வைத்து விட்டு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதில் என்ன பலன்? எத்தனை பெண்கள் மதுக்கடைகளை இழுத்து மூடுங்க, அப்பந்தாங்க என் புருஷனை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை அழுகிறான், என்னுடைய தந்தை தினமும் மது குடித்து விட்டு எங்க அம்மாவை அடிக்கிறாங்க. எத்தனை குழந்தைகள் இப்படிப்பட்ட அழுத்தங்களுக்கு ஆளாகி தற்கொலை செய்திருக்கிறார்கள், குழந்தை பிஞ்சு குழந்தைகள். அப்ப இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த 1000 ரூபாய் அவன் புடிங்கிட்டு போய் சாராயம் குடிச்சு அந்த சாராயத்தில் உயிரை விட்டானா இவனுக்கு 1000 ரூபாய் வரவா இழப்பாள்? ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இழப்பு. அப்ப இப்படி இந்த சமூகத்தில் பல்வேறு முஸ்லிம் சமூகத்தில் இத்தகைய தாக்கங்கள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். தமிழகத்தில் இது போன்ற பாதிப்படையக்கூடிய பெண்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் அனைத்து தரப்பு பெண்களின் வாழ்க்கையில் நலவை உண்டாக்க வேண்டும் என்று விரும்பினால் மதுவை தடை செய்யணும். ஏன்? பெண்கள் பாதிக்கப்படுவது எல்லா வகையிலும் பாதிக்கப்படுவது. ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுறாளா, அடிப்படை காரணம் மதுவா இருக்கு. அடிப்படை காரணம் எங்கெல்லாம் பாலியல் வல்லுறவு கேங் ரேப் நடக்குதோ அங்கெல்லாம் அந்த செய்தியை நீங்க முழுமையா படிங்க. எதனால இந்த கேங் ரேப் நடக்குது? அதில் இருந்த பலரும் மது அருந்தி இருந்தார்கள், போதைப் பொருளை உட்கொண்டு இருந்தார்கள். கேங் ரேப்ல எல்லாமே போதைப் பொருள் தான், மது தான். அதனால தான் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுவது அதிகமாக இருக்கிறது. மது அறிந்து விட்டு விபத்து, அதன் மூலம் பலரும் இழப்பு. மது குடிக்கிற அவனும் செத்து போறான். அவன் வண்டியை ஓட்டி ஒரு அப்பாவி குடும்பம் வேன்ல வந்துகிட்டு இருக்கும், அவங்க மேல மோதி அது தடுமாறி அந்த வாகனம் விழுந்து விட்டால் எத்தனை குடும்பம் அங்கே உயிரிழப்பு ஏற்படுகிறது. அதனால் பாதிக்கப்படுறது யார்? எந்த ஆண் இந்த உலகத்தில் இருந்தாலும் அதன் மூலம் ஒரு பெண் பாதிக்கப்படுறான். அவள் தாயா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம்,
மகளா இருக்கலாம், பிஞ்சு குழந்தையா கூட இருக்கலாம். எந்த ஆண் இந்த உலகில் விபத்தின் மூலம், தற்கொலையின் மூலம், கொலையின் மூலம் மரணித்தாலும் அதன் மூலம் ஒரு பெண் பாதிக்கப்படுறார். அப்ப அந்த பெண் பாதிக்கப்படுவதற்கு அடித்தளமாக இருப்பது இந்த மதுதானே. மதுவை அல்லவா மூட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்தார்கள். போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் தாம் ஆட்சி செய்த நிலப்பரப்பில் மதுவிற்கு துளியும் இடம் அளிக்காமல் இருந்தார்கள். மதுவற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். இது நபிகள் நாயகம் அவர்கள் எந்த வகையிலும் பெண்கள் பாதிப்படையக்கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன ஒரு அம்சம். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் சமீபத்தில் கூட ஒரு கோர்ட் ஆர்டர் என்ன, முஸ்லிம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை தடை செய்யக்கூடாது இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, தடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் கேட்டு, ஆமா தடுக்கக்கூடாதுங்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில் உள்ள முஸ்லிம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு கோர்ட் ஆர்டரே தேவையில்லை. ஏன்? 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைவதற்கான அனுமதியை வழங்கி விட்டார்கள். இனி இதுக்கப்புறம் கோர்ட் எதுக்கு சொல்லணும்? எங்களுக்கு ரசூலுல்லாஹ் வல்லவா மேல், உயிரை விட மேல். அந்த நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள், உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்ல அனுமதி கோரினால் அதை தடுக்க கூடாது. தடுக்கிற உரிமை கணவனுக்கே இல்லை, தடுக்கிற உரிமை தந்தைக்கு இல்லை. தன் மகள் பள்ளிவாசலுக்கு செல்வதை தடுக்கிற உரிமை தந்தைக்கு இல்லை. அப்ப பெண்கள் வழிபாட்டு உரிமை இஸ்லாத்தில் உறுதி செய்யப்படுகிறது 1400 ஆண்டுகளுக்கு முன்பே. சொத்துரிமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதி செய்கிறார்கள். கல்வி கற்கிற உரிமை, விவாகரத்து உரிமை. இன்னைக்கு சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பெண்களுக்கு அது வேண்டும் இது வேண்டும்னு. சொல்றவங்க எல்லாம் அடிப்படையில் பெண்களுக்கான விஷயங்களை நிலைநாட்டி இருப்பார்களான்னு பார்த்தா கேள்விக்குறியா இருக்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி பேரவையில் சொன்னார்கள், அந்த 23 ஆண்டு காலம் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகளை நிலைநாட்டி இருந்தார்களோ அவற்றை முத்தாய்ப்பாக சொன்னார்கள். பெண்கள் அல்லாஹ்வினுடைய அமானிதம். அவங்களுக்கு என்ன ஹக்கு இருக்கோ, என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமையை நீங்க கரெக்டா செய்ய. உன் மனைவியா, அவளை நீ ஏமாத்திடக்கூடாது. பரஸ்பரம் இருவருக்கும் கடமைகள் இருக்கிறது. ஒரு கணவனாக அந்த பெண்ணுக்கு தேவையான உணவு அவற்றை வழங்க வேண்டியது உன்னுடைய கடமை. அவளுக்கு இருப்பிடத்தை ஏற்படுத்துவது உன்னுடைய கடமை. அவளுக்கு ஆடை வாங்கி கொடுப்பது உன்னுடைய கடமை. அவளுக்கு துரோகம் செய்யாமல் இருப்பது உன்னுடைய கடமை. அதே போல் ஒரு பெண்ணும் உன்னுடைய கணவனுக்கு நீ துரோகம் செய்துவிடக் கூடாது, உன்னுடைய கணவனுக்கு நீ எந்த வகையிலும் அநியாயம் செய்துவிடக் கூடாது. இதனை பரஸ்பர ஒரு புரிதலாக, பரஸ்பர கடமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை பார்க்கும். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை எல்லாம் பாருங்க. முஸ்லிம்களுக்கு மட்டும் தேவையான விஷயமா? எல்லாரும் சமம் என்கிற இந்த சமத்துவ கொள்கை முஸ்லிம்கள் மட்டும் கடைபிடிக்க வேண்டிய கொள்கையா? மது வேண்டாம், போதை வேண்டாம் என்கிற இந்த கொள்கை முஸ்லிம்கள் மட்டும் கடைபிடிக்க வேண்டிய கொள்கையா? முஸ்லிம்களுக்கு மட்டும் நன்மை தரக்கூடிய விஷயமா? அல்லாஹ்வின் தூதர் இறுதி பேருரையில் என்னென்ன சொன்னார்களோ அதை இந்த உலகம் கடைபிடித்தாலே அமைதியான ஒரு உலகத்தை நம்ம பார்க்க முடியும். அதை ஒவ்வொரு சமூகமும் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்கினால் நாம் கற்பனையிலும் பார்த்திடாத ஒரு ஒழுக்கமிக்க நாகரிகமிக்க ஒரு சமூகத்தை நம்முடைய ஊரில் கட்டி எழுப்ப முடியும். எப்போது? ரசூலுல்லாஹ் இறுதி பேருரையில் சொன்ன அந்த விஷயங்களை நாம கடைபிடிச்சாலே போதும். அவ்வளோ விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் அதில் மேலும் குறிப்பிட்டார்கள், அறிந்து கொள்ளுங்கள், வகது தரக்து ஃபீக்கும், உங்களுக்கு மத்தியில் ஒன்றை விட்டு செல்கிறேன், லன் ததில்லு பஅதஹு இன் இஅ்தஸம்தும் பிஹி, அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள், வழிகேடு உங்களிடத்தில் வராது. அந்த ஒன்று என்ன? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன். குர்ஆனை நான் உங்களிடம் விட்டு செல்கிறேன். அந்த குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால், அதன் வழி நடந்தால், அது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒளியை பாய்ச்சுகிறதோ அதன் வெளிச்சத்தில் நீங்கள் நடைபோட்டால் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். ரசூலுல்லாஹ் நம்ம போகும் இந்த உலக விட்டு விடை பெற போறாங்க, அதை உணர்ந்து தானே எல்லாத்தையுமே சொல்றாங்க. என்னென்ன சொல்லணுமோ எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டார்கள். எல்லா விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த சமூகம், இந்த மக்கள் வேறு எந்த வகையிலும் வழிகெடுக்கப்படக்கூடாது என்றால் அவர்களுக்கு தேவையானது குர்ஆன் இருக்கணும். குர்ஆன் தொடர்பு முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டும். குர்ஆனிலும் கயிறை, அல்லாஹ் வழங்கி இருக்கிற கயிறை பற்றி பிடிக்க வேண்டும். அப்படி குர்ஆனை இந்த சமூகம் பற்றி பிடித்தால் ஒருபோதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். வழிகேடு நம்முடைய செயல்பாட்டில், நம்முடைய வாழ்க்கையில் வராது என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். இன்னைக்கு முஸ்லிம்கள் எதுல கோட்டை விடுறோம்? இதுல தான் கோட்டை விடுறோம், இதில் தான் கோட்டை விடுகிறோம்.
நம்முடைய நடைமுறையில் பல்வேறு வழிகேடுகள் வருவதற்கு என்ன காரணம்? இந்த குர்ஆனை விட்டதினால். முஸ்லிம்களிடம் உள்ள குர்ஆனிய தொடர்பு என்ன? குர்ஆன்னா முஸ்லிம்கள் எப்படி பார்க்கறாங்க? அது ஒரு புனித பொருள்னு பார்க்கறாங்க. தொட்டு முத்தம் கொடுக்கிறது, இதோட முஸ்லிம்களுடைய புனிதம் முடிஞ்சிருச்சு. வீட்டில் உயரமான இடத்துல வைப்பாங்க, உயர்ந்த இடத்துல, கீழே வைக்கக்கூடாது, உயரமான இடத்துல வைக்கணும் வாங்க. அதெல்லாம் சரி, அடிப்படையில் என்ன? அது கீழே இருக்கிறதா மேலே இருக்கிறதா என்பதெல்லாம் பொருட்டு குர்ஆனுக்குள்ள என்ன இருக்கோ அது நம்ம வாழ்க்கையில் இருக்கா? நம்ம வீட்டுக்குள்ள குர்ஆன் எந்த அலமாரியில் இருக்கு அது விஷயம் இல்லைங்க. பீரோலுக்குள்ள இருக்கா, செல்ஃபுக்கு மேல இருக்கா, தங்க உரையில இருக்கா, பலகையில் இருக்கா, தரையில் இருக்கா, அது விஷயம் இல்லை. குர்ஆனுக்குள்ள என்ன இருக்கோ அது நம்ம வாழ்க்கையில் இருக்கா? குர்ஆன்ல என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரி, ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணணும், அது குர்ஆன்ல இருக்கு. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நீங்க மறுமையை நம்புனீங்கன்னா ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணுங்க. நபிகள் நாயகம் உங்களுக்கு என்ன சொல்கிறார்களோ அதை பின்பற்றுங்கள். நபிகள் நாயகத்தை உயிரை விட மேலா நேசிங்க. இதானே நமக்கு குர்ஆன் சொல்லி தருது. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும், ரசூலுல்லாஹ் தான் நமக்கு முன்மாதிரி, நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகத்தை மிஞ்சி இந்த உலகத்தில் நம்முடைய நேசத்திற்குரியவர் எவரும் இல்லை. அது நம்முடைய தாயா இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவர்கள் நேசத்திற்குரியவர்கள், நபிகள் நாயகத்தை மிஞ்சி அல்ல. ஆனா இன்றைக்கு சமூகத்தில் என்ன? யார் தங்களுக்கான முன்மாதிரி என்பதை முஸ்லிம் சமூகம் குர்ஆனை கோட்டை விட்ட காரணத்தினால், குர்ஆன் தொடர்பை கோட்டை விட்ட காரணத்தினால் தங்களுக்கான முன்மாதிரி யார், ரோல் மாடல் யார் அதுவே தெரியல. நமக்கான ரோல் மாடல் எந்த சினிமா கூத்தாடியும் அல்ல, எந்த அரசியல்வாதியும் அல்ல. அவர்கள் யாரா இருந்தாலும், எந்த கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலும், ஓட்டு போடுறதுங்கிறது வேற, எனக்கான ரோல் மாடல்ங்கிறது வேற. ஓட்டு போறது எதுக்காக நான் ஓட்டு போடுறேன்? சரியான நிர்வாகம் பண்ணணும், மக்களை ஆட்சி செய்யணும். ஆட்சி செய்யற மக்களை பாகுபாடு இல்லாம மத அடிப்படையில் பிரிக்காம, அவர்களை வேறு சாதி அடிப்படையில் பாகுபடுத்தி பார்க்காம சட்டத்தின்படி அனைவரையும் சமமா நடத்தணும். இதுதான் நான் ஓட்டு போறதுக்குரிய பார்வை. இந்த சமூகம் ஒடுக்கப்படுகிற விளிம்பு நிலை சமூகத்தில் இருப்பவர்களுக்கு யார் கை கொடுக்கிறார்களோ, யார் அவர்களை கரம் பிடித்து தூக்கி அவருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். என்ன மத அடிப்படையில் பாகுபடுத்தி பார்க்காம, மாட்டிறைச்சியின் பெயரால் கொள்ளாம, வேறு வேறு அநியாயங்களின் மக்கள் மத்தியில் செய்யாம இருந்தா இதுதான் நான் ஓட்டு போறதுக்குரிய பார்வை. அதனால என் வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடலா, 24 மணி நேரமும் அவர் எனக்கு ரோல் மாடலா? 24 மணி நேரமும் எனக்கு ஸ்டாலின் ரோல் மாடல் ஆயிடுவாரா? விஜய் ரோல் மாடல் ஆயிடுவாரா? ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம், மறுமையை நம்பி இருக்கிற முஸ்லிம், அவருக்கான எந்நேரமுமான முன்மாதிரி ரோல் மாடல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இதை நம்ம வாழ்க்கையில உள்ளத்தில் ஆழமா பதியணும். பெற்றோர்கள் நீங்களே இப்படி விஜய் என்றும் அரசியல்வாதிகள் என்றும் நீங்கள் அழைத்து திரிவீர்களே, ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லிக் கொடுக்க போறீங்க? எப்படி குர்ஆனை சொல்லிக் கொடுப்பீங்க? எந்த லட்சணத்துல ரசூலுல்லாஹ்வை பத்தி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கத்துக் கொடுக்க போறீங்க? இந்த அரசியல்வாதி தான் நமக்கு எல்லாமும், இந்த தலைவர் தான் நமக்கு எல்லாமும், இந்த நடிகர் தான் எல்லாமும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததற்கு பிறகு எப்படி ரசூலுல்லாஹ்வை பத்தி நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க? என்ன சொல்லிக் கொடுத்தீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய வழிகாட்டில் இருக்கிறார்கள். எதுக்காக இந்த உலகத்துல வாழ்றோம்ங்கிறதே மறந்துட்டாங்க. அப்படி மறந்தா தானே அந்த அம்மா சொல்ல முடியும், நான் இவரை பார்த்துட்டேன், அவ்வளவுதான், என் வாழ்க்கையின் அர்த்தம் பூர்த்தி ஆகிவிட்டது. அது எப்படி பூர்த்தியாகும்? அவனை பார்க்கறதுக்கு நீ படைக்கப்பட்ட, அவனை பார்த்துட்டா அவன் வாழ்க்கை பூர்த்தி ஆகிருமா? நாம படைக்கப்பட்டதன் நோக்கம் நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் நம்ம கிட்ட கணக்கு கேட்பான். நம்ம கணக்கு சொல்லணும். நான் தொழுதியா நல்லா கேட்பான், நோன்பு வச்சியான்னு கேட்பான், ரசூலுல்லாஹ்வை உயிரை விட மேலாக நேசித்தாயன்னு கேட்பான், ரசூலுல்லாஹ்வை ரோல் மாடலாக கொண்டு வாழ்க்கை நீ செதுக்குனியா நல்லா கேட்பான். இந்த மார்க்கத்தை நீ அறிந்து கொண்ட சத்தியத்தை பிற மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னாயா அல்லாஹ் கேட்பான். ரசூலுல்லாஹ் இறுதி பேருரையில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு பல இடங்களில் நபிகள் நாயகம் எதை கேட்டார்கள்? நான் சொல்லிவிட்டேனா இறைவா நீயே சாட்சி, நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். சொல்லிவிட்டு குறிப்பிட்டார்கள், ஃபல் யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்கே இருப்பவர் இல்லாதவருக்கு இந்த கருத்தை கொண்டு போய் சேருங்கள் என்றார். அப்ப ஒரு முஸ்லிமுடைய கடமை, நபிகள் நாயகம் தான் சிறந்த முன்மாதிரி. நபிகள் நாயகத்தை மிஞ்சிய முன்மாதிரி உலகத்தில் எவரும் இல்லை. நீ இந்த உலகத்தில் எந்த தலைவனை நேசித்தாலும், எந்த நடிகனை நேசித்தாலும் அவர்களுக்கும் சிறந்த ரோல் மாடல் நபிகள் நாயகம் தான். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒழுக்க நேர்மை இருக்கிறது, வாய்மை இருக்கிறது, சிறந்த வாழ்க்கை இருக்கிறது. அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு சார்ந்தது. அதனால்தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அண்ணல் நபியை அழகிய முன்மாதிரி என்கிற 10 மாத கால செயல் திட்டத்தை எடுத்து கடந்த மாதத்திலிருந்து இப்போது 2ஆம் மாதமாக நம்முடைய பிரச்சாரத்தை நாம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம்.
ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களுடைய உள்ளத்தில் உறுதி பூண்ட வேண்டும். என்ன ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த கொள்கை தான் முக்கியம். பாருங்க, அரசியல் தலைவர்களுடைய நிலையே ரொம்ப ஆபத்தா இருக்கு. முஸ்லிம் இளைஞர்கள் இப்படி தடுமாறி போய்கிட்டு இருக்கிறான். நடிகனுக்கு பின்னால போறான், அரசியல்வாதிக்கு பின்னால போறான், வாழ்க்கையை தொலைக்கிறான். ஓட்டு போடுறதுங்கிற அந்த ஒரு அம்சத்தை தாண்டி தன் வாழ்க்கையை, தன் இளமையை தொலைத்து விடுகிறான், மார்க்கத்தை தொலைத்து விடுகிறான் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களை செம்மைப்படுத்த வேண்டிய அரசியல் தலைவர்களே ஓட்டுக்காக வேண்டி கோயிலில் போய் நிற்கிறாங்க. திருநீர் பூசிக்கிட்டு, மாலையை போட்டுக்கிட்டு, கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றுறது. எல்லாரும் நம்முடைய சமூகத்தில் உள்ள, நம் சமுதாயத்தில் உள்ள அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் பாகுபாடே இல்லாம எப்படி நீங்க கோவிலுக்கு போவீங்க, எப்படி திருநீர் பூசுவீங்க, எப்படி சிலை வழிபாடு செய்வீங்க, எந்த அடிப்படையில் இதை சரி காண்றீங்க கேட்டா நல்லிணக்கம். அது எப்படி நல்லிணக்கம் ஆகும்? நெத்தில திருநீர் பூசுறது நல்லிணக்கமா? சிலைக்கு மாலை போடுவதற்கு பேர் நல்லிணக்கமா? அதற்கு பேர் ஷிர்க். அது நீங்க வேற எந்த பெயரை சொல்லியும் சரி கண்டு விட முடியாது. இணை வைப்பை நான் அரசியலுக்காக செய்கிறேன், ஓட்டிற்காக செய்கிறேன், பேருக்காக செய்கிறேன், எந்த பெயரை சொல்லியும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த இணை வைப்பு காரியத்தை, மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை நியாயப்படுத்தி விட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத நல்லிணக்கமா? அவங்கள மிஞ்சி நீங்க நல்லிணக்கம் காட்ட போறீங்களா? யூதர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் நல்லிணக்கமா நடக்கலையா? இணை வைப்பாளர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் நேர்மையா நடக்கலையா? நீங்கள் சொல்வதை போல் அல்லாஹ்வின் தூதர் எல்லா மக்களுக்கான உரிமையை கொடுத்தார்கள். தன் ஆட்சியாளராக இருந்த பொழுது எந்த கோவிலுக்கு போனாங்க, எந்த சிலையை வழிபட்டாங்க? கொண்ட கொள்கையில உறுதியாக இருந்து லா அபுது மா தஅபுதுன், நீங்கள் வணங்கக்கூடியவைகளை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன் என்கிற கொள்கை முழக்கத்தை முன்வைத்து நேர்மையா ரசூலுல்லாஹ் நடந்தாங்க. கொள்கை உறுதி வேணும். அது தலைவர்கள்ட்ட இல்லைன்னா மக்கள்கிட்ட எங்க இருக்கும்? அப்ப மக்கள் நாம் தான் இதை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய கடமைப்பட்டவர்களாக நாம இருக்கிறோம். இங்க அமர்ந்திருக்கிற இந்த பிரச்சாரத்தை கேட்கிற நாம் அனைவரும் வளரும் இளம் தலைமுறையை மார்க்க பற்றோடு உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி மார்க்கப்பட்டை நபிகள் நாயகத்தின் மீதான நேசத்தை ஊட்ட தவறினால் 80 வருஷத்துக்கு முன்னால போயிருவீங்க. மறுபடியும் சினிமா கொட்டதான் அவனுக்கு. சினிமாவுக்கு போயிருவான், பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டான், குர்ஆன்னா என்னன்னு தெரியாது, ரசூலுல்லாஹ்னா என்னன்னு தெரியாம போயிருவான். அப்படிப்பட்ட ஆபத்தான நிலைக்கு நம் சமூகத்தை தள்ளிவிடக் கூடாது என்றால் அண்ணல் நபி அலைஹி முன்மாதிரி என்கிற இந்த பிரச்சாரத்தை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற கருத்தை நிறைவாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.